இந்த பிள்ளைகளுக்கு லீவு விட்டாலும் தான் விட்டாங்க. எந்த தெருவில் பார்த்தாலும் ஆட்டம். வெயிலுக்கு அடிச்சு கொளுத்துது. இதுகளுக்கு மண்டையில உரைக்குதானே பாரு வெயில். வேற உலகத்துல இருக்கவும் போல இருக்கு. ஒண்ணுக்கும் வெயில் தெரியல. ஒருத்தன் வெயிலில் தீஞ்சு போய் இருக்கான். அவனும் கடந்து விளையாடதான் செய்யான். நம்ம வீட்டு காலத்து அங்க போய் என்ன ஊத்து பண்ணதோ தெரியல. அதுவும் இந்த மாதிரி தான் குச்சிட்டு அடக்கமா இருக்கும். என்னமும் பண்ணிட்டு போட்டோம். ஒரு மாசத்துக்கு நம்ம நிம்மதியா இருக்கலாம். பெரிய பொண்ணு என்னன்னா ஆளையே காணோம். அவளை போய் பார்த்துட்டு வருவோம். அவளை பாத்திரத்தையும் கழுவாம சிங்கிலே போட்டு நிறைச்சு வச்சிருக்கா. எத்தனை நாளாலாம் அப்படி கழுவாம போட்டு வச்சிருந்தா அவ்வளோ பாத்திரத்தையும் எவ வந்து கழுவுவான்னு? எத்தனை நாளாலாம் இல்லை, நேற்று ராத்திரி போட்டது தான் அவ்வளோ பாத்திரமும். காலையில் எந்திரிச்சு பொறுமையாக கழுவலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் வருவீன்னு நான் என்ன கனவா கண்டேன்? நீங்கள் வரலன்னா பொறுமையாக எந்திரிச்சு கழுவி இருந்திருப்பேன். இப்படி சிங்குக்குள்ள பாத்திரத்தை போட்டு வச்சிருந்தா வழங்கவாளா செய்யும் குடும்பம்? தின்ன தட்டெல்லாம் அப்பப்ப கையோட கழுவி வைக்க பழகலா? ஒவ்வொரு தட்டா தின்னுட்டு சிங்கில சேர்த்தனா இப்படிதான் இருக்கு லட்சணம். உன் லட்சணம் தெரிஞ்சுதான் நான் உடனே வந்தேன். வீடா இருக்காதுன்னு இன்னும் பாத்திரம் கிடக்கு, அள்ளிட்டு வாரேன். தியாய் காலையில சாப்பாடு ஹோட்டல்ல தான் சொல்லணும். இந்த லட்சணத்துல வீட்டை வச்சிருந்தா என்ன நீ காலையில சாப்பாடு அவ்வளோ இருக்கும் செய்யுது. பிள்ளைகள் 2 கிடக்கு, மாமனார் இருக்காரு, எல்லாருக்கும் சோறு கொடுக்கணும். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் பதறி போய் வேலையை பாப்பான்னு பார்த்தனா சொங்கி கணங்க உலகணங்க குத்தாச்சிக்கிட்டு இருக்கா. என்ன காயத்ரி வந்தது வராததுமா மறுபடியும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? பாருங்க மாமா, ஒரே அத்தை இப்படிதான் இடையே திட்டிக்கிட்டே இருக்காவ எல்லாத்துக்கும். சும்மா நீங்க அவளுக்கு வக்கலத்து வாங்கிக்கிட்டு வராதீங்க சொல்லிட்டேம்மா. என்ன நான் என்ன வளர்க்கட்டுமா? போங்க அங்கிட்டு நீங்க. வேண்டாம் மாமா, நானே விளக்கிக்கிடுறேன். வளர்க்குறதுலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நிமிஷத்துல விளக்கி போட்டு போயிடுவேன். அத்தை தான் சும்மா கத்திக்கிட்டே இருக்காவ. ஆமாடா, உன்னைய கத்துறோன்னு எனக்கு வேண்டதில் பத்தியே அதான் கத்தியே. எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு வேணும்னு கத்திக்கிட்டு இருக்க மாதிரி பேசியாவே இருக்கு. சரிக்கா, நீங்க உள்ள இருந்து பாத்திரத்துல எடுத்துக்கொண்டு போடுங்க. நான் இப்ப பழிச்சு நீங்க எப்படி தேய்ச்சி தரேன்னு பாருங்க. சீக்கிரம் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வா. சாப்பிட்டுட்டு உங்க அண்ணன் தோட்டத்துக்கு போய் அங்க பம்பு செட்ல எல்லாம் போய் குளிச்சுட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சு போகணும்னு நினைக்கேன். கூட்டு போறியாமா? நான் கூட்டு போறேன் மாமா. இளநீங்க வெட்ட விடுவாங்கல்ல? அதெல்லாம் வெட்டி குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போவோம் வாங்க. இங்க வேற 1 மாசம் இருக்க போறியாரு, பொறுமையா குடிக்கலாம். வந்த உடனே போய் ஆந்திரணும் தண்ணி தொட்டிக்குள்ள. உங்க மோவே பாத்திரமுக்குள்ள பெரிய தண்ணி தொட்டியா கட்டி விட்டுருக்கான். போய் அதுல நீச்சல் அடிங்க. வாங்க அங்கிட்டு. இந்த பொம்பளை இல்லாமல் 2 நாளாக நல்லா நிம்மதியாக இருந்தேன். காலங்காத்தாலே வந்துருச்சு. நீ கியாமியான்னு என்னத்தையாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ பாத்திரத்தையே வேற கழுவணுமா? என் கையெல்லாம் என்ன ஆகுறது? நானும் என் புருஷன் ஜாக்கிங் போயிட்டு வந்து அவரை கழுவ விடலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே என் மாமியார் வந்துருச்சு. இனிமேல் அவர் இதை தொட விட மாட்டார். அவ்வளோத்தையும் இனிமேல் நான் தான் கழுவணும். பெரிய பொண்ணு நல்லா ஜாலியா இருக்க போல தெரியுது. என்னைய பார்த்தா உனக்கு ஜாலியாக இருக்க மாதிரியெல்லாம் தெரியுது. ஆமா, உன் வீட்டுல மாமியார் இல்ல, வீட்டுக்காரன் நீயும் தான். ஒரே குஜிலி மஸ்து தானா? விளக்கு மத்தாலே அடிப்பேன் உன்னை. இப்போ நான் ஏம்லா காலையில இவ்வளவு டென்ஷனா இருக்க? நல்லா உங்க வீட்டுக்காரன் நீ மட்டும் தானே நல்லா ஜாலியா படத்துக்கு தியேட்டருக்கு சாப்பிட அங்க இங்கன்னு எங்கடா வெளியே போயிட்டு இருப்பியன்னு பார்த்தேன். நீ இருக்க கோவத்தை பார்த்தா உன் புருஷன் எங்கேயுமே கூட்டு போலையா என்ன? நீ 2 நாளா வெளியே வர காரணம் நானும் அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமான்னு விட்டுட்டேன். நல்லா போனாவ. ஒரே சண்டை 2 இருக்கும். ஆளுக்கு ஒரு ரூமில் தான் இருந்தோம். நான் இந்த காலையில் எங்கள் மாமியார் வேற வந்துருச்சு, மாமனார் எல்லாம் வந்தாச்சு, பிள்ளைகளெல்லாம் ஒரே இனிமே இதுகளை வச்சுக்கிட்டு சோறு பொங்கி போட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்க வேண்டியது தான். வேற எங்க ஜாலியாக இருக்குது? ஜாலியா? ஓ, மாமியார் வந்துருச்சா? இது எப்ப? டுடே மார்னிங் தான் பாத்திரத்தெல்லாம் கொண்டு எடுத்து போட்டு கழுவுன்னு சொல்லி போட்டுருச்சுல்ல. நான் பொறுமையாக இருந்துச்சு கழுவலான்னு இருந்தேன். இது வாரதே நமக்கு தெரியாது. என் புருஷன்ட்ட தான் கேட்கணும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. வாரத கூட உங்ககிட்ட சொல்லலையா? ஆமாடா, சொல்லலை. அந்த மனசை வந்தால் தூக்கி போட்டு மிதிக்கனா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு இப்ப எங்க ஆளுவா வீட்டுக்காரே? சாக்கிங் போயிருக்கான். காலையிலே போவான்ல, போயிருக்கான். இந்த வரட்டுன்னு தான் காத்திருக்கேன். வந்தா சங்குலே யாரி மிதிக்கணும். ஐயா, அப்ப பெரிய பொண்ணு 1 மாசத்துக்கு ரொம்ப பிஸி ஆயிருவாள. ஐயோ, அதை நினச்சாதான் வயிற்றுச்சலாக இருக்குது. வெளியே தெருவுக்கு போக முடியாது. அதை செய்யி இதை செய்யி, துணியை துவை, வீட்டை இது பண்ணு, அதை க்ளீன் பண்ணு, பிள்ளைகளுக்கு சோத்தை கொடு, குண்டியை கழுவுன்னு என்னைய பாடா படுத்துவோம். என்ன செய்யன்னு தெரில. நான் 1 மாதத்துக்கு வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆயிடலாமான்னு பார்க்கேன். பாவம் பெரிய பொண்ணு, நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். எவகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? பாத்திரத்தை கழுவாம இந்த வார இரு. சரி பெரிய பொண்ணு, உன் மாமியார் சத்தம் கேக்கு. நான் அப்புறம் வந்து உன்னைய பாக்கேன். பாய். எல்லாம் நில்லுலாம் உமா. சிறுவண்டி சிக்கம் சிறுத்தை சிக்காதுல வரட்டுமா? யாருக்கிட்ட எல்லாம் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? இந்த இதையும் சேர்த்து கழுவலா? இந்த நீலிக்க நீர்லாம் என்கிட்ட வடிக்காத அம்மா. அவளத்தையும் கழுவிட்டு வந்து வீட்டத்தோட வீடெல்லாம் நாசமாக்கி வச்சிருக்கா. நான் ஒன்றும் நீங்களுக்கு நீர்லாம் வடிக்கல. சுவாப்பு கண்ணில் பட்டுருச்சு, வேற ஒன்றும் இல்லை.
கழுவு கழுவு அவ்வளோத்தையும் கழுவு. லட்சுமி இந்தா. என்னது இது? காபி குடிக்கிறீங்களா? அப்பா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காவ போல இருக்க. என்னன்னு பார்த்துட்டு போவோம். இந்தா இப்பதான் காபி போட்டு தந்துட்டு போறா சந்தியா. உங்களுக்கு ஒரு டம்ளர் ஊத்திட்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் டீ கடையில குடிச்சிட்டேன். என்னதுங்க இது? மாட்டு வாழு. சீ, மாட்டு வாழா? நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன். இது எதுக்கு நமக்கு? என்னங்க திடீர்னு மாட்டு வாழெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீ? இது என்னத்துக்கு? இல்ல கறிக்கடையில சொல்லி வச்சிருந்தேன், எனக்கு இதுல கொஞ்சம் சூப்பு வச்சு தாரியா? அம்மா, மாடெல்லாம் வீட்டுல யாராவது சமைப்பாவலாமா? அதெல்லாம் தப்பு. ஏலா, எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு போ. என்னமோ பண்ணுங்க போங்க. ஏன் தான் அப்பா எப்படி பண்றாரோ தெரியல. ஒரு சிக்கனும் மட்டன் எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, மாட்டு வாழாம் அது என்னத்துக்கு? லட்சுமி வேணா நான் தோட்டத்துக்கு எடுத்துட்டு போய் நான் வேணா அங்க செஞ்சு கூடட்டுமா? பிள்ளை சொல்றதும் சரிதான், வீட்டுல இது சமைக்கப்படாதுல்ல. இல்லங்க பரவாயில்ல, இருக்கட்டும், நான் செஞ்சு தரேன். இல்ல லட்சுமி குடு, நான் தோட்டத்துக்கு கொண்டு போய் அங்க போய் செஞ்சுக்கிடுறேன். நான் தான் ஞாபகம் இல்லாம வாங்கிட்டு வந்துட்டேன். அட சொன்னா கேளுங்க, நான் தான் செஞ்சு தரேன்னு சொல்றேன்ல. நீங்க ஒரு காரணம் இல்லாம வாங்கிட்டு வர மாட்டிய, எனக்கு தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் போய் படுங்க, நான் செஞ்சு தரேன். சரி லட்சுமி, நாங்க கொல்லப்புறத்துல இருக்கேன், நீ செஞ்சு கொண்டா. நான் அதை குடிச்சிட்டு அப்புறமா தோட்டத்துக்கு போறேன். சரிங்க. மாட்டு வாளுலாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னா இவருக்கு என்னமோ உடம்புக்கு நல்ல அரியண்டமா இருக்குன்னு நினைக்கேன். அதான் இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து தாராரு செஞ்சுதான்னு. வேற நம்மளும் செஞ்சு தர முடியேன்னு சொல்லிட்டுனா ரொம்ப வருத்தப்படுவாரு. வாய் திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டேக்காரு. சரி, சூப்பை போட்டு இவருக்கும் கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கும் ஒரு வாய் கொடுப்போம், அவளோட குடிச்சு பழகட்டும். வாசகல என்ன திடீர்னு இந்த பக்கம்? இல்ல சஞ்சய் எங்கேயோ டூர் கிளம்பி போறானா, அவன் கூட என்னையும் கூப்பிடுறான். அதான் நீ வரியா என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். டேய் நல்லது தானே, போயிட்டு வா, நல்லா என்ஜாய் பண்ணு. அந்த அடிக்க வெயில்ல 2 பேரும் அப்படியே எங்க போறீங்க? டேய் நாங்க 2 பேருன்னு சொல்லல, உன்னையும் தான் கூப்பிடுறேன். அதுவும் நாங்க மட்டும் இல்ல, ஃபேமிலியா. நீ வந்து ஜாயின் பண்ணா நல்லா இருக்குமே தான் உன்னைய கூப்பிட வந்தேன். வாரியா அப்படி? வெயில் கீழ்லாம் சொல்லாத, எங்கேயாவது குற்றாலம் பாபநாசம் மாதிரி குளிர்ச்சியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவானா இருக்கும். போற இடத்துல அங்கங்க நிப்பாட்டி சமைச்சிக்கலாம்னு சொன்னான். அவங்ககிட்ட இருக்கிறது பெரிய கார் தான், எவ்வளவு பேர் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அதனால அடைச்சு வச்சு கூட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாத. இது ஃபேமிலியாவா? ஆமா, சஞ்சய் ஃபேமிலி, அப்புறம் நானு. அதான் என் கூட நீ வந்து நல்லா இருக்கும்ல, 3 பேரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல பசங்க. சஞ்சனாவும் சரண்யாவும் இருப்பாங்க, அப்புறம் அம்மா லேடிஸ் பாட்டியெல்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிப்பாங்க. நமக்கு நானும் சஞ்சய் மட்டும்தான். உன்னையும் கூப்பிட்டா நல்லா இருக்குமே தான் உன்னையும் கூப்பிட்டு வந்தேன். ஐயோ ஃபேமிலியானா நீங்க போயிட்டு வாங்க, நான் வர வாய்ப்பே இல்லை. ஏன்டா? இல்லடா, பாட்டிக்கு காலு கை அடிபட்டு இருக்கு, அவங்கள வேற கூட்டிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த கை முறிஞ்சதுக்கு கட்டு போடுறதுக்கு வேற அங்க ஊருக்கு தான் போயிட்டு, லட்சுமி பெரியமாட்ட தான் போயிட்டு கட்டு போட்டுட்டு வந்தேன். அங்க ஒருத்தர் வைத்தியர்கிட்ட கூட்டு போய். ஆமா, அன்னைக்கு புஷ்பா பெரியமா சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கதான் போனீங்களா? ஆமா, அந்த ஆண்டி தான் கூட்டு போனாங்க. இப்ப கட்டுலாம் போட்டாச்சு. அடுத்த முறை போகும்போது நானே போய் கட்டு போடுற இடத்துக்கு பாட்டியை கூட்டு போயிட்டு கட்டு போட்டு தைலம் வாங்கிட்டு கூட்டு வந்துருவேன். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு என்னமோ போகணும், அதனால நான் வரலடா. ஓ அப்படியா? சரி, உன்னால முடியலன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வேற போயிட்டு வேற உன்னைய கூப்பிடலன்னு நினைச்சு நீ வருத்தப்பட கூடாதுல, அதான் கூப்பிட்டேன். இல்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. சரி, அப்ப நான் வரட்டுமா? என்னையா வந்தது கிளம்புறேங்க, அந்த காப்பியை குடி. இல்ல பெரியமா இருக்கட்டும், நான் ஷாம கூப்பிட தான் வந்தேன். எங்கேயா ஏதோ குற்றாலம் பாபநாசன் பேரடி பட்டுச்சு? தெரியல பெரியமா, எங்க அத்தை பையன் இருக்காம்ல, அவன் ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போலான்னா, போற இடம்லாம் போய் சமைச்சுக்கிடலாம் எங்கேயாவது நிப்பாட்டி போட்டு அப்படின்னு. அதான் ஷாமையும் கூட்டு போலான்னு தான் கூப்பிட வந்தேன். அவன் வரல, நீட்டான் பாட்டியை கட்டு போடுறதுக்கு கூட்டிட்டு போனோன்னு. இல்லாட்டினா வந்திருப்பான். ஐயா சாம, உனக்கு போக ஆசை இருந்தா போயா, போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் ஆச்சிய. டிரைவர்கிட்ட சொன்னா டிரைவர் கூட்டிட்டு போறான். எனக்கு தான் இடம் தெரியுமே, இல்லாட்டினாலும் லட்சுமி அக்காட்ட அவகிட்ட சொல்லி இடத்த கூட்டு போச்சுன்னா போறாவ. நான் போயிட்டு கட்டு போட்டுட்டு கூட்டிட்டு வர போறேன் அத்தைய. நீ போறதுன்னா போயிட்டு வாயா. அம்மா வேண்டாம், நான் போல. மீன் குட்டியை என்னால இப்படி விட்டுட்டுலாம் எங்கேயும் போக முடியாது. இல்ல அதான் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியல்ல. வேண்டாமா, அவங்க ஃபேமிலியா போறாங்க, ஃபேமிலி ட்ரிப் மாதிரி. அதுல எல்லாம் நான் போனா நல்லா இருக்காதுமா. நம்ம ஒரு நாள் எங்கேயாவது வெளியில போலாம், அந்த மாதிரி. மீனுக்கு சரியாகட்டும். அதுவும் சரிதான், அவைய குடும்பத்தோட போற இடத்துல போயிருந்தா நல்லா இருக்காது. வண்டியில கார் இடமும் பத்தாது. அப்படிலாம் இல்ல பெரியமா, கார்லாம் நல்ல பெரிய கார் தான். 10-11 பேர் இருக்கலாம், அந்த மாதிரி நல்ல பெரிய காரு இருக்கட்டும்ல. சரண், நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் பாத்துக்கிடலாம். நம்ம ஒரு நாள் போவோம். சரி, அப்புறம் ஓம் இருப்போம். சரியா பேசிட்டு இருங்க, நான் தான் வாரேன். அடுப்புல பருப்பு கிடந்தது. சரி பெரியமா, நீங்க போங்க, வேலையை பாருங்க. எத்தே, உங்களுக்கு டீ வேணுமா? கொண்டா. சஞ்சய்க்கு தெரியுமா நீ என்னைய கூப்பிட்டது? இல்ல அவனுக்கு தெரியாது. நான் தான் உன்னைய கூப்பிடலான்னு பார்த்தேன். சரி, அவன்கிட்ட எதுவும் சொல்லாத, நீ கூப்பிட்ட வரலன்னு சொன்னேன்னு வேற ஏதாவது நினைக்க போறான். சரி, நான் எதுவும் சொல்லல. நான் தான் நீ வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். சரி, நீங்க எல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. லட்சுமி, என்ன நீ வெயிலுக்குள்ள இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன இவ கூப்பிட சத்தம் இல்லாம ஒரு அருமை இல்லாம இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? லட்சுமி, பத்திரலைக்கு எப்ப வந்தீங்க? சரியா போச்சு போ. லட்சுமின்னு கூப்பிட காதும் கேட்கலையாக்கும். ஆமா, என்ன யோசனையில இருக்கா அப்படி? அது ஒண்ணும் இல்லக்க,
சும்மாதான் இல்ல இருந்தேன். நீங்க எங்க போயிட்டாரிய? மாட்டை பத்திட்டு வாரேன் தோட்டத்துல கொண்டு விட்டுட்டு. ஏன் அதான் வேலைக்கார வயலுவ 2 பேரும் கிடப்பானுல்ல, அவனு தானே மாடை மேய்ப்பானுவே. நீங்களுமா இன்னுமே போய் மாட்டை மேய்ச்சிட்டு இருக்கீங்க. அப்ப அவனும் என்ன பண்ணியானுவே? நேத்து எங்கனையா தியான் எடுக்க போறேன்னு தியானுகிட்ட கொட்டு வாங்கிட்டு மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி போய் கிடக்கான் அந்த பையன் சங்கர் பையன். ஒருத்தன் தான் கிடக்கான், ஒருத்தன் ஆட்டை பத்திட்டு போனான். அதனால நான் மாட்டை கொண்டு பத்தி கொண்டு விட்டுட்டு வந்தேன். இவன் எங்க கொட்டாக்குள்ளதான் படுத்து கிடக்கான். போறேன்னு தான் சொன்னா, ஒன்னும் வேண்டாம் மருந்து மருந்து போட்டுட்டு கடைன்னு சொன்னேன். அதனால கிடக்கான். ஓ அப்படியா, சரி சரி. அதனால நீங்க மாட்டை பத்திட்டு போனாதான் அப்ப உனக்கு வேலையை விட்டு போயிட்டானுன்னு பார்த்தேன். இங்கதான் கிடக்கானுவேன். சரி உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கா? வெயில உனக்கு வெயில் தெரியலையாக்கா? வெயில் அவ்வளவு இல்லக்கா, இந்த பக்கம் கொஞ்சம் நிழல் இருந்துல்ல, இப்பதான் வேணா வெயில் அடிக்குது. ஒன்றும் பெருசா தெரியல. நமக்கு இருக்க பிரச்சனையில வெயில் பிரச்சனையெல்லாம் பார்க்க முடியுமா? ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ? இன்னைக்கு மூஞ்சே சரியில்லையா உனக்கு? அது ஒண்ணும் இல்லக்கா. அட சொல்லு, என்கிட்ட என்னத்த மறைக்க? இல்லக்கா, என் வீட்டுக்காரதான் என்கிட்ட என்னமோ மறைக்கார என்னமோ தெரியல. ஏன் மறுபடியும் தண்டை பண்ணி குடிச்சிட்டாடாக்கா? இல்லக்கா, குடிச்சாக உடனே நான் கண்டுபிடிச்சிருவேனே. இப்ப நல்லாதான் இருக்காரு, ஆனா உடம்புக்கு எதாவது அரியண்டமா இருக்க என்னமோ தெரியல. சொல்லவும் முட்டுக்காரு ஒன்றும் முட்டுக்காரு. இப்போ நான் இப்போதான் கேட்டேன், மாட்டு வாழைக்கு சூப்பு போட்டு பண்ணி தானே மாட்டு வாழை கொண்டு வந்து வாங்கி தந்துட்டு சொன்னாருன்னு இப்போதான் போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு தான் தோட்டத்துக்கு சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு போறாரு. ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னாலும் நான் போயிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, நெஞ்சு செலிங்காரு. இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கால, அப்புறம் என்ன நெஞ்சு சளி தான், எல்லாருக்கும் சளிதான். வெயிலா இருந்தாலும் ஏசி போட்டுட்டு படுக்கதான் என்னமோ தெரியல, எனக்குமே அப்படிதான் சளியா இருக்கு. சின்ன பொண்ணுமே அப்படிதான் இருமிட்டு அடக்கா. இங்க நாங்க என்ன ஏசியாக்கா போட்டுக்கிட்டியா? வெளியதான் அவர் கட்டில படுப்பாரு. ராத்திரி பனி விழும்லாடே, அது சளி இருந்திருக்குமா இருக்கும். என்னமோக்கா நெஞ்சு சளின்னு போறாரு. சளிக்குதான் யாரோ இந்த சூப்பு போட்டு குடின்னு சொன்னாரா. அதனால அவரும் கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு வாங்கிட்டு வந்து தந்தாரு, போட்டு கொடுத்தேன். அது குடிக்கிறது நல்லது தாண்டே, மாசத்துக்கு ஒருக்கா குடிச்சாலும் போத நல்ல சத்து தான். நானே சின்ன பொண்ணுக்கு வாங்கி கொடுப்பேன், அவ குடிக்க முடியேன்பா. சத்தை போட்டு வல்லாதலே அவ வாய்க்குள்ள தள்ளுவேன். நான் வீட்டுல செய்ய முடியும் பத்துக்க. ஆமா, நானும் ஒரு நாளும் செஞ்சது இல்ல. வேற என்ன பண்ணணும், இன்னைக்கு செஞ்சிருக்கேன். கொண்டு வந்து தந்துட்டாரே, வேற என்ன செய்யணும். கடையில வாங்கி கொடுக்கலாம் பத்துக்க, வீட்டுல செய்யலாமான்னு தெரியல. நீ செஞ்சிருக்கேங்களா? இனிமே இப்ப செஞ்சு கொடு. ஒண்ணும் இல்ல, எனக்கு செய்ய ஒரு மாதிரி இருக்கணுமா, மாடு ஆடுன்னு எல்லாம் போட்டு வளர்த்துட்டு நடக்குமா, மாதிரி சங்கடமா இருக்கும் பத்துக்க. அட என்ன பத்திராலேக்கா, காலையில இங்க அட்டெண்டன்ஸ் போட்டு நிக்கியே? பெரிய பொண்ணு வீட்டுக்கு அவிய மாமியாரு மாமனாரு பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கு, போலியா? போய் பார்க்க போலியா? அவியல்வ வந்தவன்னா வீட்டுக்கு வந்தா என்னன்னு கேட்க வேண்டியதுதான். வேற அவியல் வீட்டுல போய் ஓயாம அவியலோட விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா? மாமியார் எப்பயும் இங்க இருக்கிறது தானே. அட பெரிய பொண்ணு மாமனார்லாம் வந்திருக்காவ. பிள்ளைகளுக்கு லீவ் எல்லாம் வந்திருப்பாரு. அவகிட்ட போயிட்டு தான் இங்க வாரேன். ஆள் அங்க அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கு முக்கால. அவளுக்கு வேலை செய்ய கறி வலிக்கும். 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவளுக்கும் செஞ்சு போடணுமான்னு சொல்லி வலிக்குமா இருக்கும். அதெல்லாம் அவளுக்கு பிரச்சனை இல்லைக்க. வீட்டை விட்டு வெளியே விடாதல, அவ மாமியார் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கும்ல, அதுதான் அவளுக்கு பிரச்சனை. ஆமா, இல்லாட்டாலும் நீங்களும் செஞ்சு கிழிச்சிருவீல்ல. அம்மா, நான் உடம்புடி வரைக்கும் போகணுமா? போயிட்டு வந்துடட்டுமா? உடம்புடிக்கு இப்ப என்னத்துக்குலாம் அந்த வெயிலுக்குள்ள? அது ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டுக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வரவலாம். அவன் என்னைய கூப்பிட்டு இருந்தா, அதான் நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், வீட்டில் உட்கார்ந்து படிக்க வேலையை பாரு, இல்லை வேலை கிடந்தா பாரு. ஃப்ரெண்டுக்கு அக்காவுக்கு தானே பொண்ணு பார்க்க வராவ, அதுக்கு நீ எதுக்கு? அதானே. அம்மா, அவன் மேக்கப் பண்ணுமாமா அவிய அக்காவுக்கு. கொஞ்சம் நீ மேக்கப் பண்ணி விடா வான்னு சொல்லி விட்டா. நீ என்ன மேக்கப் ஆர்டிஸ்டா, நீ போய் மேக்கப் பண்றதுக்கு? இந்த காலத்துலலாம் பொண்ணு பக்கம் வாராவன்னா மற்ற வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி வேலையை ஒழிச்சு வைப்பாவ கண்டிருக்கு. இப்போ அடுத்த வீட்டு பிள்ளைலாம் போய் முன்னதான் நிற்குவோம்மா பொண்ணு பார்க்க இடத்துல. பெரியம்மா அப்படி இல்லை பெரியம்மா, மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் உங்க வைக்கல. நான் கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ணுவேன்னு என்னையும் கூப்பிட்டாவ. நானா போய் முன்ன நிற்க போறேன். நான் மேக்கப் பண்ணி விட்டுட்டு நான் வந்துடுவேன். அம்மா ப்ளீஸ், நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வாரேன்னு வேற சொல்லிட்டேன். அவியல்வெல்லாம் சரின்னு சொல்லிட்டாவ. அவிய அதனால மேக்கப் ஆர்டிஸ்ட் எதுவுமே சொல்லலை. ப்ளீஸ்மா ஏக்கா விடுங்கக்கா, போனா போயிட்டு போகுது பிள்ளைகளு. எல்லாத்துக்கும் பிடிச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுவெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். ஃப்ரெண்டு பிள்ளைகளுக்குலாம் இப்பெல்லாம் எல்லா வீட்லயும் ஃபங்க்ஷன் வைக்காம போறது வரது தானே. சரி, போறதா இருந்தா அவளை சோனியையும் சேர்த்து கூப்பிட்டு போ, ஒத்தையில போக வேண்டாம். அவ எதுக்குமா? நான் போயிட்டு வந்துருவேன், எனக்கு தெரியும் அவ வீடு. அவளை கூட்டு போறதுன்னா கூட்டு போ, இல்லாட்டினா போக வேண்டாம். வீட்டுல கடை 2 பேரும் போயிட்டு பத்திரமா வாங்க.
சரி அப்ப கூப்பிட்டு போறேன். அவ வரலன்னு சொன்னா நான் மட்டும் தனியா போவேன். ஆ சரி போ. பொண்ணு பார்க்க இடத்துல நிக்கப்படாதுன்னு சொல்லி அனுப்பு லட்சுமி. காலம் கெட்டு போய் கிடக்கு. அந்த காலத்திலே அவ்வளோ பொண்ணு பார்க்க வர இடத்துல மற்ற பிள்ளைகளும் ஒளிச்சு வைப்பாவ. அந்த பிள்ளைய பிடிக்கல, இந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்கு, அன்னைக்கு அந்த பிள்ளைய தான் காட்டுனீங்க, இந்த பிள்ளைய காட்டலன்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவானுவே. இப்ப சொல்லவா வேணும்? இங்க பாருங்க பத்திராளியக்கா, இப்ப பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி போட்டோ கிட்டவெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி தான் வருவாவ. அதுக்கு முன்னாடி பியாசே ஆரம்பிச்சிருப்பாவ. நீங்க நினைக்க மாதிரிலாம் இல்ல. இப்ப எல்லாம் அட்வான்ஸ் ஆயிருச்சு. யாரையும் ஏமாத்த முடியாது அம்மா. இன்னைக்கே போட்டோ சுட்டுல ஆள் வச்சிருப்பாவ பாருங்க. வேற எப்படி எது பொண்ணுன்னு காமிச்சேன்னு ஏமாத்த முடியும்? அதுவும் சரிதான்க்கு. சரி என்னமோ போங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். நீங்களாம் அந்த காலத்து ஆளு வைக்கோ. இங்க ஆளு மட்டும் தான் ட்ரெஸ் எல்லாம் மாடலா இருக்கல, தவிர என்ன எல்லாம் பழசாதான் இருக்கு போங்க. நீ ரொம்ப பேசாதலா. எனக்கு வேலை கிடக்குன்னா வாரேன். இந்த பிரண்டைய வேற தோலை உரிச்சு வசக்கி துவையில அரைக்கணும். ஆமா, வேலிகரையில நிறைய பிரண்டை கிடக்குன்னு பார்த்தேன். அதுல தானக்கா பறிச்சிருப்பியே வர வழியில? ஆமா லட்சுமி, உனக்கு பிரண்டை வேணுமா? ஏகப்பட்ட பிரண்டை கிடக்காங்களே, மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது. ஆமா பத்திலா, எனக்கும் அங்கங்க வலி இருக்கு. நானும் துவையில அரைச்சு பார்க்கலாம்ல. இந்த அப்படி நீ வேணா அரைச்சு சாப்பிட போனா அப்புறம் போவேன்ல, அப்ப நான் பறிச்சுக்கிடுறேன். இல்ல வேண்டாக்கா, இதை நீங்க கொண்டு போங்க. நானும் போக வேண்டி இருக்கு அந்த பக்கம். அப்ப நான் பறிச்சுக்கிடுறேன். ஏக்கா துவையில அரைச்சு அப்புறம் கொஞ்சோட தருவியலா? ஆமா, உனக்குன்னு எல்லாத்துக்கும் நான் பாடு பார்த்து செஞ்சு வைக்கேன். என்ன பிரண்டை வேணா என்ன இருக்கு, எடுத்துட்டு போய் செஞ்சு ஒருத்தர் வாயில தருவாவன்னு இரு. சரி வேண்டாம் விடுங்க. எங்க மாமியார லேசா உசுப்பேத்தி விட்டா போதும். அது வேலிக்கிறவால கிடக்கு, போய் பறிங்க அவ்வளோரம் பறிக்காவேன்னு சொன்னா போதும். அது விழுந்தடிச்சு ஆளா வேலைக்குள்ள குதிச்சு பறிச்சுட்டு வந்து அது செஞ்சு வைக்கும். அப்படியே செஞ்சு தரதை வாங்கி தின்னுல. அந்த பொம்பளெல்லாம் இல்லைன்னா நீலாம் என்ன அவிய தெரியல. இருந்தாலும் அது கைப்பக்குவம் வராதுக்கோ நமக்கு. அவியல் செய்யறது ஒரு டேஸ்ட் தான், தனி டேஸ்ட். சரி லட்சுமி, நீ எதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத, நார்மலா இரு. உன் வீட்டுக்காரனுக்கு ஒன்றும் இருக்காது. சும்மா என்னத்தையா போட்டு யோசிச்சிட்டே கிடப்பா 24 மணி நேரமும். சரி நான் வாரேன். ஆ சரிக்க. எம்மா பணக்காரிங்கதாம்மா பியாரிக்கிறவால ஒரு கருவேப்பிலை கீரைன்னு ஏது கிடந்தாலும் அத்துட்டு போயிடுது. ஒன்றும் கடையில் வாங்க மாட்டேங்குதம்மா. இது நம்மளை குறை சொல்லுது. ஏக்கா நீங்க என்ன பியாயிரஞ்ச கணக்கா இருக்கிய காலங்காத்தாலே? உங்களுக்கு என்னாச்சு திடீர்னு பிள்ளைக்கு? ஒன்றும் இல்லலா. சாப்பிட்டியா கலையிலே? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. அங்க உள்ள போவோம். வெயிலுக்குள்ள ஏன் அப்படி கிடந்து காயிறியே? எலிதான் காயுதுன்னா எலிப்புளுக்கு என்னத்துக்கு காயணும்? வாங்க உள்ள போவோம். லட்சுமி அக்கா வீட்டு பந்தலுக்குள்ள நல்லா ஜிலுஜிலுன்னு இருக்கும். நல்லா முத்தத்தை பெருக்கி தண்ணி தெளிச்சு வச்சிருப்பாளுவ. அங்கே உட்கார்ந்தாலே ஏசியில உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அங்கே இப்ப வெக்க அடிக்குதுல. உள்ள போ, நான் வாரேன்.